பயமா இருந்துச்சா? அவன் ஸ்கூல் போன என்னாச்சு? ரொம்ப பயமா இருந்துச்சா? அப்பா அவங்க வீட்டு பக்கத்துல பாப்பா வந்து உட்கார்ந்துச்சா, மரத்துல பாப்பா இருந்துச்சா. மரத்துல யார் வந்து உட்கார்ந்துட்டா? பாப்பா கா கா கான்னு கத்துச்சா. அப்ப கேட்டான் அந்த பையன், உனக்கு மட்டும் எப்படி நல்லா பேச தெரியுது? பாப்பா நல்லா பாட்டு பாடுறியே, எப்படி உனக்கு பாட தெரியுது அப்படி கேட்டதுக்கு அந்த காக்கா சொல்லிச்சா, நான் டெய்லி அங்கன்வாடி போறேன், டெய்லி நான் ஸ்கூலுக்கு போவேன், அழாம போவேன், அதனால தான் எனக்கு நல்லா பாட்டு பாட தெரியுது அப்படி சொல்லிச்சா. நீயும் போறியா அப்படி கேட்டா. தாபு சொன்னா, நானும் ஸ்கூலுக்கு போறேன், நானும் அங்கன்வாடிக்கு போறேன் அப்படி சொன்னானா. அப்புறம் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ரெண்டு கிளி உட்கார்ந்துச்சு. யார் உட்கார்ந்துட்டா? கிளி நல்லா பேசுச்சா. கிளி 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 நல்லா பேசுச்சா. கிளியே நல்லா பேச தெரியுதே, யார் சொல்லி கொடுத்தா அப்படி சொன்னதுக்கு, நான் டெய்லி அங்கன்வாடி போறேன், அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவேன், மிஸ் கூட பேசுவேன், அதனால எனக்கு நல்லா பேச தெரியும்னு சொன்னாங்களாம். உடனே தாவு, நானும் அப்ப ஸ்கூலுக்கு போறேன், நானும் அங்கன்வாடி போறேன் அப்படி சொன்னாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறோமா, சுவர்ல நிறைய எறும்பு வரிசையா நடந்து போச்சா. அப்ப கேட்டாரா, நீ வரிசையா போறியே, யார் சொல்லி கொடுத்தா அப்படி சொன்னாங்களா. நான் டெய்லி அங்கன்வாடி போறேன், அங்க எங்க மிஸ் சொல்லி தருவாங்க அப்படி சொல்லிச்சா. நானும் நீங்க கை கழுவுறதுல வரிசையா நில்லுங்கன்னு சொல்றேன்ல, அது போல அவங்க மிஸ் சொன்னாங்களா. அப்ப சொன்னாங்க, அப்ப நானும் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னானா. பாவுக்கு பயம்லாம் போயிடுச்சா. நம்மளும் போய் நல்லா பாட்டு படிக்கணும், நல்லா பேசலாம், நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் வரலாம், அப்ப நான் டெய்லி ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னானா. நீங்களும் டெய்லி